ஜெகன்மாதாவான ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையின் கிருபா கட்டாட்சத்தோடையும் ராஜவாராகி அம்பிகையினுடைய அனுகிரக விசேஷத்தோடையும் கூட தேவியினுடைய பராக்கிரமத்தையும் வாராகி அம்பிகையினுடைய வைபவத்தையும் சொல்லக்கூடியதான வாராகி மாலை அப்படிங்கிற அற்புதமான ஒரு கிரந்தத்தை நாம சிந்தனை செய்து கொண்டே இருக்கோம். இந்த ஒரு நூலானது சர்வக்ஷேமத்தையுமே உண்டு பண்ணக்கூடியது. பரபிரம்மஸ்வரூபமாயும் பரமேஸ்வரனுக்கு பத்னியாயும் பிரகாசிக்கக்கூடிய பவானியானவள் மகாவாராகியின் ரூபத்திலே விளங்கி கொண்டு எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் நம்மை ரட்சிக்கட்டும் எனும்படியான பொருள் படக்கூடியதுதான் அந்த அனுகிரகாஷ்டகம் அப்படிங்கிறதான ஒரு நூல். அதே போல நிகிரகாஷ்டகம் அப்படின்னு உண்டு. அனுகிரகம் அப்படின்னா அருள் புரியறது, நிகிரகம் அப்படின்னா அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பாள் எதிரி கூட்டங்களை அழிக்கக்கூடியவளாகவும் இருக்கா. அதனால தானே சப்தசதிங்கிற கிரந்தமே நமக்கு விளங்குறது. தேவி மகாத்மியத்திலே பராசக்தியானவள் எப்படி மதுவையும் கைடபனையும் சம்ஹாரம் பண்ணினா, மகிஷாசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினா, சண்டனையும் முண்டனையும் எப்படி சம்ஹாரம் பண்ணினா, விஷும்பனையும் சும்பனையும் எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிறதான் விஸ்தாரமா நமக்கு கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட கிரந்தம் அது. இந்த வாராகி மாலையிலே இதுவரைக்கும் 7 செய்யுளை நாம பூரணமாக பார்த்திருக்கோம். அந்த 7 செய்யுளிலேயுமே இந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்லி இருக்கா. 8வது செய்யுளிலே, அதாவது மகாவித்யா ஸ்வரூபமாக பிரகாசிக்கக்கூடிய தசமகா வித்யான்னு நாம சொல்றோம் இல்லையா, தசமகா வித்யின்னு பொதுவாக சொல்லக்கூடியதான ஒரு வழக்கம். இன்னைக்கு புவனேஸ்வரியத்தான் பார்க்க போறோம். போன செய்யுளை, இந்த செய்யுளை போன பிரவச்சனத்திலே, போன எபிசோடிலே நாம வாலையினுடைய வைபவத்தை பார்த்தோம். சித்தர்கள் எல்லோருமே பாலா திரிபுர சுந்தரியத்தான் வாலை எனும்படியான ஒரு ரூபத்தோட வழிபடுகின்றார்கள் அப்படிங்கிறதையும், வாலை பெருந்தெய்வம் அப்படின்னும் ஐயும் கிளியும் சவ்வும் எனும்படியான 3 மந்திரங்களை கொண்டு வழிபடத்தக்கவள் பகவதியான வாலை புவனேஸ்வரியினுடைய வைபவத்தை இந்த எபிசோடிலே நாம சிந்தனை பண்ண போறோம். வாராகிக்கும் புவனேஸ்வரிக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு சம்பந்தமானது உண்டு. அந்த காரணத்தினாலேயோ என்னமோ வாராகியின் முக்கியமான க்ஷேத்திரமே புவனேஸ்வர்ல தான் இருக்கு. பிரதானியமான க்ஷேத்திரமே காஷி க்ஷேத்திரத்திலே பார்த்தோம்னா அங்க வாராகியினுடைய ஸ்வரூபம் இருந்த பொழுதிலும் கூட நமக்கு விஸ்தாரமாக ஒரு விசேஷமான ஒரு க்ஷேத்திரமானது அம்பிகைக்கு உண்டுன்னா மத்ஸ்ய வாராகி எனும்படியான கோலத்திலே புவனேஸ்வரத்திலே தான் தேவியின் ஆலயமானது விளங்குறது. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சல்வமங்களா ஜனக சங்கரோ தேவஹா தம் வந்தே குஞ்சரானனம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் பாஷாங்குஷேக்ஷு கோதண்ட பஞ்சபானல சத்கராம் உத்யத் சூரிய நிபாம் வந்தே மகா திரிபுர சுந்தரீம் விஸ்வகாரண நேத்ராட்யாம் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரீம் பந்தகாசுர சம்ஹர்த்ரீம் காமாட்சீம் தாமஹம் பஜே சுவர்ணாங்கீம் ரத்ன சோபாட்யாம் சுகஹஸ்தாம் சுச்சிஸ்மிதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஜெகன்மாதாவான ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையின் கிருபா கட்டாட்சத்தோடையும் ராஜவாராகி அம்பிகையினுடைய அனுகிரக விசேஷத்தோடையும் கூட தேவியினுடைய பராக்கிரமத்தையும் வாராகி அம்பிகையினுடைய வைபவத்தையும் சொல்லக்கூடியதான வாராகி மாலை அப்படிங்கிற அற்புதமான ஒரு கிரந்தத்தை நாம சிந்தனை செய்து கொண்டே இருக்கோம். இந்த ஒரு நூலானது சர்வக்ஷேமத்தையுமே உண்டு பண்ணக்கூடியது. பக்த ஜனங்கள் கேட்கிற எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடியது. முக்கியமாக புற எதிரிகளாக இருந்தாலும் சரி, அக எதிரிகளாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அழிக்கக்கூடியதான ஒரு தன்மை மிகுந்தது இந்த வாராகி மாலை அப்படிங்கிறதான ஒரு நூல். அதாவது ஏற்கனவே நாம சொல்லி இருக்கோம், சாட்சாத் பரமேஸ்வரனே வாராகி நிகிரகாஷ்டகம் வாராகி அனுகிரகாஷ்டகம்னு 2 அஷ்டகத்தை அம்பாள் மேல பண்ணியிருக்கார். அனுகிரகாஷ்டகம் அப்படிங்கிற அஷ்டகமானது ஜகத்தையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபிணியாக பிரகாசிக்கக்கூடிய பகவதி வாராகியானவள் நம்ம எல்லோரும் ரட்சிக்கட்டும் எனும்படியான ஒரு பதத்தோடையே விளங்கக்கூடியது. எல்லோரும் நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாலே தெரியும், ஈஸ்வர உவாச்ச அப்படின்னு தான் அந்த ஆரமே விற்கும். பரமேஸ்வரனே பண்ணினது அம்பாள் மேல. வாராகி அனுகிரகாஷ்டகம் அது ரொம்ப விசேஷம். அதை எல்லோரும் பாராயணம் பண்ணலாம். அதனுடைய வைபவத்தையும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாம சிந்தனை பண்ணலாம்.
பரபிரம்மஸ்வரூபமாயும் பரமேஸ்வரனுக்கு பத்னியாயும் பிரகாசிக்கக்கூடிய பவானியானவள் மகாவாராகியின் ரூபத்திலே விளங்கி கொண்டு எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் நம்மை ரட்சிக்கட்டும் எனும்படியான பொருள் படக்கூடியதுதான் அந்த அனுகிரகாஷ்டகம் அப்படிங்கிறதான ஒரு நூல். அதே போல நிகிரகாஷ்டகம் அப்படின்னு உண்டு. அனுகிரகம் அப்படின்னா அருள் புரியறது, நிகிரகம் அப்படின்னா அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பாள் எதிரி கூட்டங்களை அழிக்கக்கூடியவளாகவும் இருக்கா. அதனால தான் சப்தசதிங்கிற கிரந்தமே நமக்கு விளங்குறது. தேவி மகாத்மியத்திலே பராசக்தியானவள் எப்படி மதுவையும் கைடபனையும் சம்ஹாரம் பண்ணினா, மகிஷாசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினா, சண்டனையும் முண்டனையும் எப்படி சம்ஹாரம் பண்ணினா, விஷும்பனையும் சும்பனையும் எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிறதான் விஸ்தாரமா நமக்கு கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட கிரந்தம் அது. அந்த சப்தசதியத்தான் எல்லா க்ஷேத்திரங்கள்லையுமே நம்ம பாராயணம் பண்றோம். வாராகிக்கு கூட ஓடுற தேசத்திலே புவனேஸ்வரத்திலே வாராகிக்கு பிரதானியமான ஆலயம் உண்டு. மத்ஸ்ய வாராகி கோவில்னு பேரு. அந்த க்ஷேத்திரத்துல நடக்கக்கூடிய பூஜா பத்ததிகளிலேயும் கூட துர்கா சப்தசதியத்தான், தேவி மகாத்மியத்தை தான் விசேஷமாக பாராயணம் பண்ணக்கூடிய வழக்கமானது விளங்குறது. ஏன்னா சர்வ சைத்தன்ய மூர்த்தியாக அந்த பராசக்தியானவள் பிரகாசிக்கிற காரணத்தினாலே. அப்படி அந்த நிகிரகாஷ்டகமானது எதிரி கூட்டங்களை அழிக்கும்படியாக இந்த வாராகி மாலையிலும் கூட அநேக விடங்களிலே தன் பக்தர்களுக்கு யாரெல்லாம் கெட்டது பண்றாளோ, கெடுதல் நினைக்கிறாளோ, கெட்டது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வாராகியினுடைய பக்தனுக்கு ஒருவன் மனசினால கெடுதலை நினைத்தால் கூட அவனை அம்பிகை அழித்து விடுவாள் அப்படிங்கிறது வாராகி மாலை. பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய கருணாமூர்த்தியாவும் பகவதியான வாராகி இருக்கா. துஷ்டர்களை அழிக்கக்கூடிய ரௌத்ரமூர்த்தியாவும் அன்னை வாராகி தானே பிரகாசிக்க கூடியவளா இருக்காங்கிற விஷயத்தை தான் நமக்கு இந்த வாராகி மாலையிலே இதுவரைக்கும் 7 செய்யுளை நாம பூரணமாக பார்த்திருக்கோம். அந்த 7 செய்யுளிலேயுமே இந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்லி இருக்கா. 8வது செய்யுளிலே, அதாவது மகாவித்யா ஸ்வரூபமாக பிரகாசிக்க கூடிய தசமகா வித்யான்னு நாம சொல்றோம் இல்லையா, தசமகா வித்யைன்னு பொதுவாக சொல்லக்கூடியதான ஒரு வழக்கம். காளி, தாரா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகடாமுகி, மாதங்கி, கமலாத்மிகா அப்படிங்கிற மகாவித்யைகள் 10 பேரு. இந்த 10 மகாவித்யைகளை தவிரவும் தந்திர சாஸ்திரங்களிலே 12 மகாவித்யைகள், 16 மகாவித்யைகள், 32 மகாவித்யைகள், 64 மகாவித்யைகள் அப்படின்னு அந்த மகாவித்யைகளுடைய எண்ணிக்கையானது வளர்ந்துண்டே வளருது. அதிலே சாட்சாத் வாராகியை ஒரு மகாவித்யாகவே சொல்லக்கூடிய வழக்கமானது விளங்குகின்றது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கா. எப்படி லலிதா திரிபுர சுந்தரி ஒரு மகாவித்யையோ, ராஜமாதங்கி ஒரு மகாவித்யையோ, அதே போல வாராகி அப்படிங்கிற மகாவித்யையும் மகாவித்யா பேதங்களிலே உண்டு. எது மகாவித்யை, எந்த வித்யை முக்தியை கொடுக்கிறதோ அதுதான் மகாவித்யை. எந்த வித்யைக்கு மேல வேற வித்யை கிடையாதோ, எப்படி தட்சிண காளிகா மகாவித்யா ரூபத்தில் இருக்காளோ, லலிதா திரிபுர சுந்தரி மகாவித்யா ரூபத்தில் இருக்காளோ, மகாபைரவி மகாவித்யா ரூபத்தில் இருக்காளோ, அது போல சாட்சாத் வாராகி மகாவித்யை, பிரம்ம வித்யை, ஆதி வித்யை, முக்தியை கொடுக்கக்கூடியதான வித்யை, மோட்சத்தின் வடிவாக விளங்கக்கூடிய வித்யைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா மகாவித்யா வேதங்களிலே வாராகியை நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கா. அந்த மகாவித்யா சொன்ன காரணத்தினாலே வாராகிதா பாலா திரிபுர சுந்தரியா இருக்கா, வாராகிதா புவனேஸ்வரியா இருக்கா, வாராகிதா லலிதா திரிபுர சுந்தரியாக விளங்கறாங்கிற விஷயத்தை நமக்கு வாராகி மாலையிலே நமக்கு வீரை கவிராய பண்டிதர் காண்பித்து கொடுக்கிறார். அதனாலே பாலையோ புவனையோ திரிபுரையோ மூணுமே வாராகியின் வடிவங்களே. வாராகியை பிரதானியமா வழிபடக்கூடியவர்கள் அவளையே பாலா ரூபத்திலே வழிபடலாம், அவளையே புவனேஸ்வரியாக வழிபடலாம், அவளையே திரிபுர சுந்தரியாக வழிபடலாம். வடதேசங்களிலே 10 மகாவித்யைகளை சொல்லக்கூடிய வழக்கமானது உண்டு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 வித்யைகளைத்தான் நாம பிரதானியமாக சொல்றோம். இப்போ வங்காளத்துல அசாம்ல எல்லாம் நீங்க பார்த்தேன்னு சொன்னாக்க, மத்திய பிரதேஷ்ல கூட நீங்க பார்த்தேன் அப்படின்னா இந்த 10 வித்யையத்தான் சொல்லுவா, காளி, தாரா, ஷோடசி அப்படின்னு.
ஆனா நம் தமிழ்நாட்டிலே பார்த்தோன்னு சொன்னாக்க வாலை புவனை திரிபுரை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமானது உண்டு. ஒரே பராசக்தி தான், ஒரே பரபிரம்மம் தான், பாலையாகவும் இருக்கா, புவனேஸ்வரியாகவும் இருக்கா. சாட்சாத் பகவதியான மகாவாராகியாக விளங்குறதும் திரிபுர சுந்தரியாக விளங்குறதும் சாட்சாத் அவள் தான். அந்த மூன்று வடிவமுமே பகவதியான வாராகியினுடைய ஸ்வரூபமேங்கிறத நமக்கு இந்த ஸ்லோகத்திலே 8வது ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கா. வாலை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியுமாக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உண்ணி மால் அயன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே அப்படின்னு அம்பாளை யாழ் வழிபடுகிறார்கள்னு கேட்டா திருமாலான மகாவிஷ்ணுவும் வழிபடுகின்றார், அயன் எனும்படியான பிரம்மதேவனும் வழிபடுகிறார் போலே சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட அம்பிகையை வழிபடுகிறார்கள். நமக்கு தேவி பாகவதத்திலே பிரம்மா எப்படி புவனேஸ்வரிய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், விஷ்ணு எப்படி புவனேஸ்வரிய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், ருத்ரமூர்த்தியானவர் எப்படி புவனேஸ்வரிய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார்ங்கிற விஷயமெல்லாம் நமக்கு வளருது. இன்னைக்கு புவனேஸ்வரியத்தான் பார்க்க போறோம். போன செய்யுளை இந்த செய்யுளை போன பிரவச்சனத்திலே போன எபிசோடிலே நாம வாலையினுடைய வைபவத்தை பார்த்தோம். சித்தர்கள் எல்லோருமே பாலா திரிபுர சுந்தரியத்தான் வாலை எனும்படியான ஒரு ரூபத்தோட வழிபடுகின்றார்கள் அப்படிங்கிறதையும், வாலை பெருந்தெய்வம் அப்படின்னும் ஐயும் கிளியும் சவ்வும் எனும்படியான 3 மந்திரங்களை கொண்டு வழிபடத்தக்கவள் பகவதியான வாலை அப்படிங்கிற விஷயத்தை சித்தர்களுடைய நூல்கள் எல்லாமே சொல்லறது. அதைத்தான் கந்தசஷ்டி கவச்சத்திலேயும் கூட ஐயும் கிளியும் சவ்வும் உயிரையும் கிளியும் சவ்வும்னு எல்லாம் இந்த மந்திரங்களை தான் திரும்பி திரும்பி நமக்கு சொல்லியிருப்பார். அப்படி அது போல பாலதேவராய சுவாமிகள், ஏன்னா சுப்பிரமணிய சுவாமியும் சாட்சாத் அம்பிகையினுடைய ஸ்வரூபமேங்கிற காரணத்தினாலே திருச்செந்தூரிலே அது சுப்பிரமணிய சுவாமி அந்த க்ஷேத்திரத்திலே பிரதானமா விளங்கினாலும் அங்கே ரகசியமாக விளங்கக்கூடிய சக்தி சாட்சாத் புவனேஸ்வரி தான். திருச்செந்தூர் க்ஷேத்திரத்திலேயும் கூட பழனியிலே பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலிலேயே போகர் வழிபட்ட புவனேஸ்வரியின் யந்திரமானது விளங்குறது. அது பழனி ஆனாலும் சரி, திருச்செந்தூர் ஆனாலும் சரி, பிள்ளையோட அம்மாவும் அந்த க்ஷேத்திரத்துல இருக்கா. பிள்ளை வெளியில தெரிகிறார், அம்மா வெளியில தெரியாம உள்ளுக்குள்ள ரகசியமா இருக்கா. அப்படி அந்த புவனேஸ்வரியானவள் ஜெகன்மாதா, அவளுக்கு மேல வேற ஸ்வரூபம் கிடையாது. அந்த புவனேஸ்வரியினுடைய மகிமையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா வாராகி தான் பாலையா இருக்கா, வாராகி தான் புவனேஸ்வரியா இருக்கா, வாராகி தான் திரிபுர சுந்தரியாக பிரகாசிக்கிறாங்கிறத நமக்கு சொல்லியிருக்கா இல்லையா. அப்போ வாலையின் வைபவத்தை போன எபிசோடிலே பார்த்தோம், புவனேஸ்வரியினுடைய வைபவத்தை இந்த எபிசோடிலே நாம சிந்தனை பண்ண போறோம். வாராகிக்கும் புவனேஸ்வரிக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு சம்பந்தமானது உண்டு. அந்த காரணத்தினாலேயோ என்னமோ வாராகியின் முக்கியமான க்ஷேத்திரமே புவனேஸ்வர்ல தான் இருக்கு. பிரதானியமான க்ஷேத்திரமே காஷி க்ஷேத்திரத்திலே பார்த்தோம்னா அங்க வாராகியினுடைய ஸ்வரூபம் இருந்த பொழுதிலும் கூட நமக்கு விஸ்தாரமாக ஒரு விசேஷமான ஒரு க்ஷேத்திரமானது அம்பிகைக்கு உண்டுன்னா மத்ஸ்ய வாராகி எனும்படியான கோலத்திலே புவனேஸ்வரத்திலே தான் தேவியின் ஆலயமானது விளங்குறது. இந்த க்ஷேத்திரத்திற்கு புவனேஸ்வர்னு ஏன் பெயர் வந்ததுன்னு கேட்டா, புவனேஸ்வரியின் சக்தி பீட்டமான காரணத்தினாலே 51 பீட்டங்களிலே கீர்த்திமதி பீட்டம் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்திற்கு பேரு. காஞ்சிபுரமானது எப்படி ஏகாம்பரமோ, காஞ்சிபுரத்தை நம்ம ஏகாம்பர க்ஷேத்திரம்னு சொல்றோம், அது போல புவனேஸ்வரமும் ஏகாம்பர க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஏகாம்பரே கீர்த்திமதிஷ்ச, அம்பாளுக்கு கீர்த்திமதி அப்படின்னு பேரு. புவனேஸ்வரியினுடைய பிரதானியமான க்ஷேத்திரமும் அதுதான், வாராகியினுடைய பிரதானியமான க்ஷேத்திரமும் அதுதான். நகரத்தினுடைய மத்தியத்திலே புவனேஸ்வரியின் ஆலயமானது விளங்குறது. அதுபோல அதே நகரத்தினுடையதான எல்லையிலே பகவதிக்கு விஸ்தாரமான மகாமத்ஸ்ய வாராகி ரூபத்திலே பாரதத்திலே வேறெங்குமே காண முடியாத மத்ஸ்யத்தை கையிலே மீனை தாங்கினவளாக, கபாலத்தை ஏந்தினவளாக, தொங்கக்கூடிய பெரும் வயிற்றை கொண்டவளாக, எல்லா வாராகியையும் அம்பாளை இடுப்ப சின்னதா வடிவமைக்கக்கூடிய வழக்கம்தான். பொய்யோ எனும் இடையாள் அப்படிங்கும்படியாத்தான் நம்ம அம்பாள் விக்கிரகத்தை செய்யறோம். ஆனா மத்ஸ்ய வாராகிக்கு மாத்திரம் பெரிய வயிறு,
உடையவளாக. ஏன்னா அம்பாள் பிரம்மாண்டங்களை தன் வயிற்றிலே தாங்கக்கூடிய தாய்மை உள்ளத்தோடே விளங்கக்கூடிய காரணத்தினாலே, தாயாராக விளங்கக்கூடிய காரணத்தினாலே அவள் வயிற்றை மாத்திரம் பெரிதாக வடிவமைச்சு அந்த க்ஷேத்திரத்தில் அவள் தியானமே அப்படித்தான் சொல்லுறது. அந்த க்ஷேத்திரத்தில் அப்படி விளங்குறா. அதே வாராகிதா புவனை அப்படிங்கிறதான ஒரு நாமத்தோடே விளங்கக்கூடியவளாக திரிபுவனங்களுக்கும் ஆதாரமாக புவனேஸ்வரிங்கிற ஸ்வரூபத்திலே அவளே தான் பிரகாசிக்கிறா. அந்த புவனேஸ்வரியினுடைய முக்கியமான க்ஷேத்திரம் எதுன்னு கேட்டாக்க ஏகாம்பரம் அப்படிங்கிறதான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரமானது புவனேஸ்வரத்திலே விளங்குறது. காசிக்கு எல்லா ஜனங்களும் ரொம்ப கூடுறதுனால பரமேஸ்வரனுக்கு தியானமே பண்ண முடியலையா. அப்போ என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க சொல்லாத கொல்லாத என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னா கையில காசி க்ஷேத்திரத்தை விட்டுட்டு சுவாமியானவர் மறைஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறது நமக்கு அந்த புவனேஸ்வர மகாத்மியம். கபில சம்ஹிதையில இந்த விஷயமானது விளங்குறது. அப்போ சுவாமி மறைஞ்சு போன உடனே அங்கே விளங்கக்கூடிய தேவர்கள் எல்லோரும் ரொம்பவும் பயந்து போய், மனுஷர்கள் மாத்திரமில்ல, காசி தேவபூமி, தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் கண்ணுக்கு தெரியாம அந்த க்ஷேத்திரத்திலே விஸ்வநாதரான பரமேஸ்வரனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது காஷி காண்டம். அப்போ அந்த பரமேஸ்வரன் மறைஞ்சு போய் என்ன பண்ணினார்னு கேட்டா ஏகாந்தமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏகாம்பரம் மாமரங்கள் சூழ்ந்து விளங்கக்கூடியதான இந்த புவனேஸ்வர க்ஷேத்திரத்திற்கு சேர்ந்தார். அப்படி யாருக்கும் தெரியாம, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ எல்லோரும் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க தேவியினுடைய பாதார விந்தங்களை சரணாகதி பண்ணினா. அம்பாளுடைய பாதார விந்தங்களை சரணாகதி பண்ணி, அம்பிகே பரமேஸ்வரன் திடீர்னு இந்த காஷி க்ஷேத்திரத்தை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரே, அந்த பரமேஸ்வரன் எங்கே விளங்குகின்றார் என்பதை நீதான் காண்பிச்சு கொடுக்கணும்னு தேவர்களும் சித்தர்களும் ரிஷி கூட்டங்களும் அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொள்ள, அப்போ தேவியானவள் மாடு மேய்க்கக்கூடியதான கோலத்திலே அவளுக்கு கோபாலினின்னு பேரு. கிருஷ்ணன் கோபாலன், கோபால சகோதரி தானே. அது மாதிரி என்ன பண்ணினாலாம், வேதங்களையே மாடுகளாக மாற்றிக்கொண்டு காஷி க்ஷேத்திரத்திலிருந்து அம்பாள் பரமசிவனை தேடிண்டு புவனேஸ்வர க்ஷேத்திரத்திற்கு வரா. புவனேஸ்வர க்ஷேத்திரத்திற்கு வந்த உடனே அங்கே அந்த பகவதியானவள் பரமசிவனை கண்டு கொண்டாள். அதனால கோபால வேஷத்திலே வந்த காரணத்தினால் அவளுக்கு கோபாலினி அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்திற்கு பெயர். அந்த அம்பிகைக்கு பெயர். சக்தி பீட நாயகிக்கு புவனேஸ்வரி. புவனேஸ்வரி தான் கோபாலினிங்கிற வடிவத்தோட அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கரா. அதன் பிறகு பரமேஸ்வரனும் தேவியுமா சேர்ந்து ராசலீலை செய்தார்கள் அப்படின்னு வருது. எப்படி ராதையும் கிருஷ்ணனுமாக ராசலீலை பண்ணினாலோ அது போல, அதாவது அந்த ராதா கல்யாணம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அஷ்டபதின்னு சொல்லுவா. எப்படி விளங்கினாங்கிற விஷயத்தை நமக்கு அஷ்டபதியிலே சொன்னா போல அம்பாளுக்கும் அஷ்டபதி உண்டு. அது சங்கரி சங்கீதம் அப்படின்னு பேரு. ரொம்ப காலமா பரமசிவனை பிரிஞ்ச தேவியானவள் பரமசிவனை கண்டு கொண்ட உடனே ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படி விளங்கினார்கள்ங்கிற விஷயத்தை அம்பாஷ்டபதிங்கிற கிரந்தமானது சொல்லுறது. சங்கரி சங்கீதம்னு பேரு. அப்படி அந்த க்ஷேத்திரத்திலே பரமேஸ்வரனோட விளங்கக்கூடியவளாக புவனேஸ்வரி அந்த க்ஷேத்திரத்திலே பிரதான்யமா விளங்கரா. அப்படி அது புவனேஸ்வரி சக்தி பீட்டம். 51 பீட்டங்களிலே கீர்த்திமதியினுடைய பீட்டம். அடுத்தது நம்ம சக்தி பீட்டத்தை பார்க்கும் பொழுது கூட இந்த ஒடிஷாவிலே விளங்குற சக்தி பீட்டத்தை தான் நம்ம இப்போ பார்க்கறதுக்கு போறோம். ஒடிஷால விளங்குற சக்தி பீட்டத்தை தான் அடுத்தது விரஜா அப்படிங்கிற சக்தி பீட்டத்தை தான் சக்தி பீட்டம் எபிசோடிலே அம்பிகையின் கருணையோட நாம பார்க்க போறோம். அப்படி அந்த புவனேஸ்வரிங்கிற ஸ்வரூபத்தோட விளங்கக்கூடியவளும் சாட்சாத் பகவதி வாராகி தாங்கிறத நமக்கு கவிராஜ பண்டிதர் விசேஷமாக காலை பொழுதிலே பாலையாக, மதிய பொழுதிலே புவனேஸ்வரியாக, அந்தி பொழுதிலே லலிதா திரிபுர சுந்தரியாக 3 வடிவங்களை கொண்டவளாக விளங்கக்கூடிய வாராகியை பிரமனும் திருமாலும் சிவனும் வழிபட்டு அந்த அம்பிகையின் அருளை பெறுகிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு விசேஷமா கவிராஜ பண்டிதர் சொல்லி இருக்கார். அந்த புவனேஸ்வரியானவள் வடதேசங்களிலே கோவிலானது உண்டு. கர்நாடகத்தில ஹம்பிங்கிற இடம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன். ஹம்பின்னு பேரு. அங்க அந்த சுவாமிக்கு விசேஷமான ஒரு க்ஷேத்திரமானது அங்கே விளங்குறது. பரமேஸ்வரனுக்கு விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் உண்டு. விரூபாட்ச ஈஸ்வரர்னு பேரு சுவாமிக்கு. அங்க புவனேஸ்வரிக்கு தனி கோவிலானது உண்டு. அதை விட்டோம்னா
தமிழ்நாட்டிலே அம்பாளுக்கு புவனேஸ்வரி ரூபத்திலே விசேஷமாக விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் புதுக்கோட்டை அப்படிங்கிறதான ஒரு க்ஷேத்திரம் தான். அந்த க்ஷேத்திரத்திலே தேவியின் சாநித்தியமானது நம்ம வார்த்தைகளாலே விவரிக்க முடியாத ஒரு சாநித்தியத்தை கொண்டவளாக, மகாமங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய மூர்த்தியாக, சாந்தானந்த அவதூத சுவாமிகளாலே பிரதிஷ்டிக்கப்பட்ட விக்கிரகமா அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. காஞ்சி மகா பெரியவரை நடமாடும் காமாட்சின்னு எல்லோருமே சொல்லுவோம். ஆனா அதே போல நடமாடன புவனேஸ்வரின்னு சொன்னா அது சாந்தானந்த சுவாமிகள் தான். அப்பேற்பட்ட மகான். அவர் சித்தி ஆயிட்டார். ஆனாலும் கூட அவருடைய அனுகிரகமானது பக்தர்களுக்கு இன்னமும் விளங்குறது. அங்க சாந்தானந்தர் புவனேஸ்வரிய பிரதிஷ்டை செய்ததும் கூட காமாட்சியினுடைய அனுகிரகத்தினாலே தான். அவர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, அவருடைய குரு ஸ்வயம் பிரகாஷானந்தர்னு பேரு. அந்த ஸ்வயம் பிரகாஷ அவதூதர், அவதூதர்கள் சந்நியாசிகளை விட உயர்ந்தவர்கள் அவதூதர்கள். நம்ம சந்நியாசிகள்னு சொல்றோம், துறவிகள்னு சொல்றோம் இல்லையா, அவர்களாவது ஒற்றை வஸ்திரத்தை தரிச்சுன்னு இருப்பா. அவதூதர்களுக்கு அந்த வஸ்திரம் கூட கிடையாது, திகம்பரமாகத்தான் விளங்கணுங்கிறது அவர்களுடையதான சம்பிரதாயம். சந்நியாச ஆசிரமத்தில் உயர்ந்த ஸ்திதியிலே விளங்கக்கூடியவர்கள், எல்லா அபிமானத்தையுமே விட்டவர்கள், உலக அபிமானமே இல்லாதவர்கள். அப்போ அவர் என்ன பண்ணினார்னு கேட்டா, இப்ப காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நம்ம போனோம்னு சொன்னாக்க எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டம். ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு கூட்டம் எல்லாம் இருக்காது. ரொம்ப ஏகாந்தமா தான் அம்பாள் கோவில் இருக்கும். 60-65 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேட்கவே வேண்டாம், ஒத்துருமே இருக்க மாட்டா. அந்த சமயத்தில் நிறைய மகான்கள் அம்பாளை பிரத்யக்ஷமா தரிசனம் பண்ணி அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தி இருக்கா. அம்பிகை எந்த க்ஷேத்திரத்துல நடமாடக்கூடிய தெய்வமா இருக்கான்னு கேட்டா காஞ்சிபுரத்திலே. காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாள் சன்னிதானத்திலே அங்க பூஜை பண்றவாளே சொன்ன விஷயம், ராத்திரி ஏகாந்தமா கோவில் எல்லாம் நடையெல்லாம் சாத்தி முடிச்ச உடனேயே அவன் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சில சமயம் தேவி நடந்து போற கால் கொலுசு சப்தமானது இன்னைக்கும் கேட்கறது அப்படிங்கிறது. ஏன்னா அங்க பூஜை பண்றவா அந்த கொலுசு சப்தத்தை கேட்டிருக்கா. அம்பாள் ராத்திரி அர்த்தஜாம பூஜையெல்லாம் பூர்த்தியான உடனே கோவிலை விட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி அப்படி அம்பாளுடைய கால் கொலுசு சப்தமானது அந்த க்ஷேத்திரத்திலே கேட்கப்பட்டது. இன்னைக்கும் அது போல காமரூபத்திலையும் அதிசயம் உண்டு. காமாக்கியாவிலே கூட ராத்திரி வேளையிலே கோவிலை சுத்தி நீங்க தங்கினேள் அப்படின்னா அம்பாளுடைய கொலுசு சப்தம் கேட்கும், இன்னைக்கும் கேட்கறதும்பா. அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் ஜாக்கிரத சக்தி பீட்டம், விழிப்படைந்த நிலையிலே விளங்கக்கூடிய சக்தி பீட்டமான காரணத்தினாலே நம்ம அம்பாளை உணர முடியும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. சாந்தானந்தர் சந்நியாசம் வாங்கிண்ட, அவதூதாசிரமத்தை வாங்கிண்டு குருநாதர் சொன்னாரா, நீ சர்வ சித்திகளையும் அடையணும்னு சொன்னா காமாட்சியை தவிர உனக்கு வேற கதி இல்லை. அதனால காஞ்சிபுரத்துக்கு போ, காமாட்சியை ஆராதனை பண்ணு, 48 நாளைக்கு நீ காமாட்சியை உபாசிக்கணும். அந்த காஞ்சிபுரத்திலே காயத்ரி மண்டபத்திலே அமர்ந்து காமாட்சியின் மூலமந்திரமா விளங்கக்கூடிய ஸ்ரீவித்யா ஷோடசி மகாமந்திரத்தை தியானம் பண்ணினேன்னா உனக்கு காமாட்சியின் கிருபை பூர்ணமா கிடைக்கும்னு. அதாவது தாடியே அவ்வளவு பெருசா இருக்கும், திகம்பரமா தான் அருந்தார். இந்த காலத்துல திகம்பரமா ஒத்தரும் போக முடியாது, அப்போ திகம்பரமா தான் அருந்தார். கோவிலுக்கு போனார், தாடியே உடம்பு தேகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தலைமயிரும் தாடியுமே சித்த புருஷன் மாதிரி தான் இருந்தார். அப்போ அவர் க்ஷேத்திரத்திற்கு போய் ஒரு வாய் கூட சாப்பிடாம, நம்ம 2 நாள் சாப்பிடாம இருந்தாலே 3ஆவது நாள் எழுந்துக்க முடியல. ஒரு வாய் கூட சாப்பிடாம காமாட்சியை தவிர வேறு சிந்தனை இல்லாம காமாட்சி தியானபரராக சதா காமாட்சியை தியானம் பண்ணிட்டே இருந்தாரா சாந்தானந்தர். அப்போ அந்த சமயத்திலே அங்க ஸ்தானிகரா விளங்கினவர் காமகோட்டி சாஸ்திரிகள்னு பேரு. இப்போ சுரேஷ் சாஸ்திரிகள் இருக்கார், அவருடைய தகப்பனார். அவர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, சாந்தானந்தர் கிட்ட நீங்க இந்த மாதிரி இப்படி அம்பாளை குருஜி தபசு பண்ணி இருக்கே, தியானம் பண்றேளே, நீங்க ஒரு வாய் கூட சாப்பிடாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தயவு பண்ணி நீங்க ஏதான ஆகாரத்தை எடுத்துக்கணும்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறார். அவர் சாப்பிடவே இல்லை. 15-16 நாளைக்கு எதுவுமே சாப்பிடாமையே இருந்தார். அப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, அப்போ ஸ்வயம் பிரகாஷ் குருநாதர் சொன்னார் அவருக்கு சூக்ஷ்மமாக, இந்த மாதிரி ஆகாரம் இல்லாத நீ பண்ணணுங்கிறது கிடையாதுப்பா, ஆகாரத்தை உனக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ, எடுத்துட்டு நீ தாராளமா பண்ணலாம். ஆனா நீ இந்த காமகோட்டி கிட்ட மாத்திரம்தான் பிக்ஷை வாங்கணும். அவளுக்கெல்லாம் பிக்ஷை தான். பிக்ஷைனா பிக்ஷையா என்ன கிடைக்கிறதோ, இது வேணும் அது வேணுங்கிறதையெல்லாம் கேட்டெல்லாம் சாப்பிட முடியாது. பிக்ஷையா என்ன கிடைக்கிறதோ அதை தான் சாப்பிடணும். காமகோட்டி வீட்டுல பிக்ஷை என்ன கிடைக்கிறதோ அதை மாத்திரம் சாப்பிடுன்னு. அப்போ ஒரு கைப்பிடி
சாதம் கொண்டு வந்து வச்சாருன்னா ஒரு கையில என்ன கிடைக்கிறதோ அதை மாத்திரம்தான் சாப்பிடுவார். அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஆகாரமே. ஒரு கைப்பிடியில சாப்பிட்டுட்டு தாடியிலேயே தொடச்சு போயிடறான். அப்படியே வேற ஒண்ணுமே இல்லை. திரும்பி தபசு. அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் அந்த காலத்துல இனிமே வருவாளா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இருக்கலாம் எங்கேயாவது சூக்ஷ்மமா. அப்படி மகா உக்ரமா தேவிகை தவிர வேறு சிந்தனை இல்லாம தபசு பண்ணின பொழுது 48வது நாள் ஒரே சமயத்திலே காமாட்சி அம்மன் கோவிலிலே எல்லா மணிகளும் தானாகவே அடிக்க ஆரம்பிச்சுதான். அம்பாள் கோவிலிலே, காமாட்சி கோவிலிலே எல்லா மணிகளுமே அங்க ஒரே சமயத்தில் அங்க கோவில் மணிகள் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. அதன் பிறகு அம்பிகையினுடைய காது தாட்டங்கம், அது என்னமோ அம்பாள் தன் பக்தர்கள் எல்லோருக்கும் தாட்டங்கத்தை தான் கொடுக்கறா. அபிராமி பட்டருக்கும் என்ன பண்ணினா தாட்டங்கத்தை கழட்டித்து ஆகாசத்துல எரிஞ்சு சந்திரனை உற்பத்தி பண்ணினா. அது போல ரத்னகேட தீட்சிதருக்கும் காமாட்சி தான் காதுல போட்டு இருக்கிற தாட்டங்கத்தை தான் கொடுத்தா. அதே மாதிரி சாந்தானந்த சுவாமிகளும் கையில அம்பாளை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே தேவியின் காது தாட்டங்கமானது அவர் கரத்திலே வந்தது அப்படிங்கிற. அப்படி தாட்டங்கமானது வந்த உடனேயே அவருக்கு தேவியானவள் அசரீரியாக புதுக்கோட்டையிலே உன்னுடைய பரமகுருவினுடைய அதிஷ்டானம் அந்த க்ஷேத்திரத்துல இருக்கு. ஜட்ஜு சுவாமிகள்னு பேரு. அவர் மகா அவதூதர். அவருடைய அதிஷ்டானமானது என்ன ஆராதனை செய்ததான உன் பரமகுருவினுடைய அதிஷ்டானம், உன் குருவிற்கும் குரு அவனுடைய அதிஷ்டானம் அங்கே விளங்குறது. அந்த க்ஷேத்திரத்திற்கு போய் புவனேஸ்வரியாக எனக்கு கோவிலை கட்டு அப்படின்னாலாம் அம்பாள். அந்த க்ஷேத்திரத்திற்கு போய் புவனேஸ்வரியாக எனக்கு நீ கோவிலை நிர்மாணம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது சாந்தானந்த சுவாமிகளும் தேவியை வணங்கி வழிபட்டு தேவியின் கருணையை பெற்று காமாட்சியனுடைய கிருப்பையினாலே புதுக்கோட்டைக்கு சென்று அங்க முதல்ல ஒரு சித்திரப்பட்டம்தான். இன்னைக்கும் அந்த படம் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாந்தானந்தருக்கு அப்புறம் ஓங்காரானந்தர் இருந்தார். இப்போ பிரணவானந்த சுவாமிகள் அந்த க்ஷேத்திரத்துல சாந்தானந்தரே நியமனம் பண்ணினவர் தான் பிரணவானந்த சுவாமிகள். அவர் அந்த பீட்டத்தை விசேஷமாக நமக்கு நிறைய பூஜைகள், சண்டி ஹோமங்கள், நித்திய சண்டி ஹோமங்கள்லாம் விசேஷமா பண்ணி கொண்டிருக்கார். அந்த அவருடைய ஆசிரமத்திலே இன்னைக்கும் சாந்தானந்தர் முதல்ல எந்த புவனேஸ்வரி பட்டத்தை வச்சு பூஜை பண்ணினாரோ அந்த காலத்துல எல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு அந்த கால மனுஷால கேட்டெல்லாம் சொல்லுவா. ஒரு வீதி முழுக்க ஹோம குண்டம் தான் இருக்குமா. வீதி முழுக்க அத்தனை ஹோமங்கள், அத்தனை சண்டி ஹோமங்கள், அத்தனை ஸ்ரீவித்யா ஹோமங்கள், அத்தனை புவனேஸ்வரி ஹோமங்கள் நடந்த ஒரு மகா பவித்திரமான க்ஷேத்திரம் அந்த புதுக்கோட்டைங்கிற க்ஷேத்திரம். அங்க அத்தனை ஹோமங்கள் பண்ணி சாந்தானந்த பெரியவா அம்பாளுக்கு அவ்வளவு உரு ஏத்தி அந்த அம்பாள் இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா அம்பாள் விக்கிரகம் மாதிரியே தெரியாது. அம்பாள் இந்த நேத்திரங்கள் 2 கண்ணை பார்த்தாலே போரும். இப்ப கூட ஒரு அதிசயம் கூட நடந்தது. அதாவது அங்க பார்த்தேன் அப்படின்னா கும்பாபிஷேகம் பண்ணறதுக்கு முன்னாடி பழசு சாதாரணமா கோவிலாத்தான் இருந்தது. அப்போ அம்பாளை பாலாலயம் பண்ணறதுக்காக தேவியினுடைய விக்கிரகத்தை எடுத்து வேற ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி பண்ணறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு மண்டபத்துல பிரதிஷ்டை பண்ணி, ஏன்னா இத கருங்கோவில் திருப்பணியா பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டா. கருங்கோவில் திருப்பணியா பண்ணியாச்சு. ஆனா அப்படி வேற ஒரு இடத்துல டெம்பரவரியா பிரதிஷ்டை பண்ணி அந்த க்ஷேத்திரத்துல எல்லாம் நடந்தது. அப்போ அம்பாள் விக்கிரகத்துக்கு கீழே இந்த சந்தன உருண்டை, நிறைய சந்தன உருண்டை, குங்குமங்கள்லாம் வச்சு அதன் மேல அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. சந்தனங்கள்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. நீங்க நம்ப மாட்டேன், எத்தனையோ வருஷம் ஆயிடுத்து. 7-8 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். கல்கார திருப்பணி பூர்ணமா முடியறதுக்கு 10 வருஷம் கூட இருக்கும். அந்த புவனேஸ்வரியோட புது விக்கிரகத்தை புதுசா கட்டின மண்டபத்துல இருந்து கும்பாபிஷேகம் நடந்து 1 வருஷம் ஆகிறது. போன வருஷம் அந்த கற்கோவில்ல பிரதிஷ்டை பண்ணறதுக்கு முன்னாடி அந்த சந்தனத்தை பார்த்தாக்க துளி கூட கெட்டு போகல. அப்போ வச்ச ஃப்ரெஷ்ஷான சந்தனம் இருந்ததுன்னா எப்படி ஈரப்பதத்தோட இருக்குமோ, வாசனையா இருக்குமோ, அதே வாசனையோட ஈரப்பதத்தோட அம்பாள் பீட்டத்தின் கீழே அந்த சந்தனம் இருந்தது. அந்த அதிசயம் நடந்த க்ஷேத்திரம் அது. இப்போ நடந்தது, 1 வருஷம் முன்னாடி எப்பவோ நடந்ததெல்லாம் இல்லை. இப்போ நடந்த அதிசயம். அப்பேற்பட்ட ஸ்வரூபத்திலே அந்த க்ஷேத்திரத்துல புவனேஸ்வரி இருக்கா. சாந்தானந்த சுவாமிகள் முதல்ல சித்திரப்பட்டத்தை வச்சு அதன் பிறகு புவனேஸ்வரி விக்கிரகத்தை வச்சு மகாமேரு பிரதிஷ்டைய பண்ணி அம்பாளுக்கு 2 பக்கமும் ஷியாமளா தேவியையும் வாராகி தேவியையும் பிரதிஷ்டை பண்ணி சண்டிகா பரமேஸ்வரிய பிரதிஷ்டை பண்ணி 3 வருஷத்துக்கு நித்தியமும் சண்டி ஹோமம் பண்ணும்படியாக இன்னைக்கு ஸ்வயம் பிரகாஷானந்த சரஸ்வதி சுவாமிகள் இப்போ 1 வருஷம் ஆயிருக்கு. நித்தியமும் சண்டி ஹோமம் காலம்பர
வேற எந்த க்ஷேத்திரத்திலையுமே இது நடக்காது. அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே காலம் வர புவனேஸ்வரி மூலமந்திர ஹோமம், சாயங்காலம் சண்டி ஹோமம் அப்படின்னு அதிவிசேஷமா அந்த க்ஷேத்திரத்துல நடந்துண்டு வருது. அப்படி அதிவிசேஷமான மூர்த்தியாக தட்சிண பாரதத்திலே பார்த்தோன்னு சொன்னாக்க புவனேஸ்வரி ரூபத்திலே அம்பிகை விளங்கக்கூடிய க்ஷேத்திரத்திலே மகா முக்கியமான க்ஷேத்திரம். அது புதுசா இருந்த பொழுதிலும் கூட ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் புவனேஸ்வரின்னா புதுக்கோட்டை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். உத்தர பாரதத்திலே அநேக க்ஷேத்திரங்கள் புவனேஸ்வரிக்கு விளங்குறது. காசியிலே புவனேஸ்வரி ஆலயமானது விளங்குறது, காமாக்கியாவிலே புவனேஸ்வரி ஆலயமானது விளங்குறது, குஜராத்திலே நிறைய புவனேஸ்வரி க்ஷேத்திரங்கள் இருக்கு, மகாராஷ்டிரத்திலே புவனேஸ்வரி க்ஷேத்திரங்கள் இருக்கு, அது போல ஒடிஷாவிலே பிரதானியமான புவனேஸ்வரி பீட்டமானது விளங்குறது. கர்நாடகத்திலே ஹம்பிங்கிற க்ஷேத்திரத்திலே தான் கன்னட புவனேஸ்வரின்னே பேர் சொல்லுவா கர்நாடகால. ஏன்னா அவளுக்கெல்லாம் முக்கியமான தெய்வம் புவனேஸ்வரி தான். கன்னட புவனேஸ்வரின்னு சொல்லுவா. ரொம்ப விசேஷமா இருப்போம். ஹம்பி சுற்றுலா தலம் மாதிரி எல்லாரும் போய் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக போறா. அந்த மாதிரி மாத்திரம் பார்க்காம அங்கே சுவாமியானவர் விரூபாட்சருடைய கோவிலுக்கு போய் விரூபாட்சருக்கு பத்னியா பம்பாம்பிகாங்கிற நாமத்தோட அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளையும் அவளோடைய கூட்ட புவனேஸ்வரியையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு எல்லோரையும் பிரார்த்தனை செய்துகிறோம். அப்படி ஸ்ரீ புவனேஸ்வரியாக சின்மகியாக பிரம்மாவினாலும் விஷ்ணுவினாலும் ருத்ரமூர்த்தியினாலும் வழிபடப்பட்டவளாக மணித்வீபத்திலே விளங்கக்கூடியவளாக அமிர்த கடலுக்கு மத்தியத்திலே 18 கோட்டைகளுக்கு மத்தியிலே சிந்தாமணி கிரகத்திலே ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியத்திலே பஞ்ச பிரம்மாசனத்திலே பாசம் அங்குஷம் வராபயத்தோடே விளங்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு மடியிலே புவனேஸ்வரிங்கிற ஸ்வரூபத்திலே விளங்கக்கூடியதாக அந்த அம்பிகை பிரகாசிக்கிறா. அவளே சாட்சாத் மகாவாராகி அப்படிங்கிற விஷயத்தை மாலை புவனை திரிபுரை இம்மூன்றின் வடிவாக விளங்குபவளாக சாட்சாத் பகவதியான வாராகி தானே பிரகாசிக்கிறான்னு நமக்கு கவிராய பண்டிதர் சொல்லி இருக்கார். புவனையினுடைய வடிவத்தை நாம சிந்தனை பண்ணினோம். அடுத்தது அந்த வாராகி திரிபுரையின் வடிவத்திலே விளங்கக்கூடியவளாகவும் எப்படி இருக்காங்கிற வைபவத்தை அடுத்த பிரவச்சனத்திலே பகவதியின் கருணையோட அடுத்த எபிசோடில் நாம சிந்தனை பண்ணலாம். எல்லோருக்கும் அந்த அம்பிகை சர்வ மங்களங்களையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமः. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.